விமன் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறவங்க, உமன் லிபரேஷன் பற்றி பேசுகிறவங்க, உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறவங்க, இதெல்லாம் மேலுக்கு கிடையாதா? ஃபீமேலுக்கு தானா? ஜென்ஸுக்கு கிடையாதா? ஒரு பாய் வந்து அவன் எங்கே உட்காரணுன்றத கூட ஒரு உமன் தான் டிசைட் பண்ணணுமா? வாட் இஸ் திஸ்? இது சரியில்லையே. மெட்ரோ ட்ரெயினில் ஏறினாங்க, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஆர் புருஷன் பொண்டாட்டி, வாட் எவர் இட் இஸ், ஒரு யங் கப்புள் ஏறினாங்க. அது 3 சீட்டரில் ஒரு சீட்டில் ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க, மிடில் உட்காந்துருக்காங்க. 3 சீட்டில் 3 சீட். அந்த பையன் அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளுமா அப்படின்னு, ஓரமாக தள்ளுமான்னு சொல்லிட்டு மிடில் உட்காந்தார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபையோ அந்த 3ஆவது சீட்டில் உட்கார சொன்னார். அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த ஃப்ரீடம் கூட இல்லையா அந்த பையனுக்கு? அந்த லிபரேஷன் கூட இல்லையா? இந்த பொண்ணு உடனே வந்து ஷீ கிளைம்ஸ் டு த மவுண்டன் மென்டலி அண்ட் ஷீ கிவ்ஸ் எ ஸ்லாப் ஆன் ஹிஸ் சீக்கு. தள்ளுடா, லாஸ்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நடுவில் உட்காந்துக்கிறா. இது என்ன அநியாயம்? இது என்ன? திஸ் இஸ் த எஜுகேஷன்? எஜுகேஷன் லிபரேட்ஸ் த மைண்ட்ஸ் இல்லையா? அதுக்கு தானே சிந்தனை வளர்கிறதுக்கு அண்ட் ஹை திங்கிங்க்கு த எஜுகேஷன். எஜுகேட்டட் பீப்புள் பிகம் நேரோ மைண்டட் நவடேஸ், இட்ஸ் நாட் ஆக்செப்டபிள். ஜென்ஸுக்கு பாருங்கள், எந்த ஃப்ரீடமும் இல்லை. எல்லா லேடிஸ், அந்த பொண்ணு தானே அதிகாரம் பண்ணுறது. அவன் எங்கே உட்காரணுன்றது கூட அந்த பொண்ணு தான் சொல்லணுமா? அதே பாய் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? இந்த சோகால்டு குரூப்ஸ் அண்ட் ஃபாரம்ஸு உடனே அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது வந்து வாட்ஸ்அப்பில் ஆர் சோஷியல் மீடியாவில் கண்ணா பின்னான்னு பேசுகிறது. அந்த பையன் என்னம்மா தப்பு பண்ணால்? உட்கார்றது கூட ஒரு தப்பா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி பாரு, அதுவும் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்கில் அந்த பையனை கன்னத்தில் ஒரு அறை கொடுக்கறது, அது என்ன நியாயம்? ப்ளீஸ் திங்க் ஓவர் தட். இஃப் யூ அக்ரி வித் மை வியூஸ், kindly like, share and subscribe and support us. Please. Thank you. Take care of your health and families. God bless you all. Good night.